ஹலோடா ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இட்ஸ் ஜஸ்ட் அ இமேஜினரி ஸ்டோரி, நாட் ரிலேட்டட் இன் ரியல் லைஃப். ஓகேவா? அந்த ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது செல்ஃபிஷ் லவ் பார்ட் 3 ஏற்கனவே இல்லை பார்ட் 2 வரைக்கும் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலான்டா. ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மன் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டான். சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். அவன்கிட்ட கொஞ்சோண்டு மணி இருந்திருக்கும். ஸோ அந்த மணியை வச்சு அவன் 1 வீக்குக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். ஸோ ஜிம்மன் அப்படியே போய் அவனோட பெட்டில் தான் படுத்து ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். அந்த டைம் அவனுக்கு அப்படியே நடந்த எல்லா விஷயமும் அப்படியே ஒரு ஃப்ளாஷாக வருது. ஸோ ஜிம்மின் உடனே எழுந்திரிச்சிக்கிறான். அவனுக்கு ரொம்ப வேர்த்து ஊற்றுது. டைமை பார்த்தா ஆல்ரெடி அவன் தூங்கிட்டான். இதெல்லாம் அவனுக்கு வந்த கனவு. ஸோ டைமை பார்த்தா சரியாக அவனுக்கு ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஒரு டைம் காட்டுது. ஜிம்மின் ரொம்ப பயந்துருப்பான் போல். ஸோ அவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஸோ ஜிம்மின் அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து பார்க்குறான், ரோடே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ சில்லுன்னு காற்று ஜிம்மினோட உடம்புல அப்படியே படுது. ஸோ ஜிம்மின் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறான். கிட்டத்தட்ட அவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு 6 months கிட்ட இருக்கும். அந்த பக்கம் அந்த சுகாவோட வீட்லேயே இருந்திருப்பான். ஸோ ஒரு ப்ரிசைன் மாதிரி தான் வச்சுருந்துருப்பான். வெளியே கூட அனுப்பியிருக்க மாட்டான் இந்த பக்கம் ஜிம்மினை. ஜிம்மின் எவ்வளவும் கேட்டிருப்பான். பட் ஜிம்மினை வெளியே கூட கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டான். ஜிம்மினுக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் அந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய்ட்டு உடனே கூட்டிகிட்டு வந்துடுவான். ஜிம்மினுக்கு அதனாலே அந்த இடத்த பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இப்போ அவன் ஃபீல் பெட்டரிங்காக இருக்குது. ஸோ அப்படியே ஜிம்மின் கொஞ்ச நேரம் வெளியே உட்காரான். சில்லுன்னு காற்று, நல்ல கிளைமேட், ஸோ நிலா இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. காட்டினா மார்னிங் ஜிம்மின் ஆஸ் யூஷுவல் அவனோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தேவையாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வேலை தேடி தான் போகிறான். இப்படியே இருந்தால் கண்டிப்பாக டெலிவரிக்கெலாம் காசு ஆகும். அண்ட் தென் பேபியை வளர்க்கணும்ல, அதுக்கெலாம் காசு தேவையில்ல. அண்ட் தென் அவன் ஈவன் நெக்ஸ்ட் டே சாப்பிட்ணுன்னா கூட காசு தேவை தான். ஸோ அதனால் இந்த பக்கம் ஜிம்மின் வேலையை தேடி கிளம்புறான். இந்த பக்கம் காட்டினா தேக்குக்கு 2 பேரும் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் யோங்கி அவனோட அடுத்த மிஷனுக்காக கிளம்பிட்டான். இந்த பக்கம் காட்டினா யோங்கி கிளம்புனதுனால இந்த பக்கம் யோங்கியோட கம்பெனியை ஜங்குக் தான் டேக் கேர் பண்ணுற மாதிரி வருது. ஸோ ஜங்குக் தான் அந்த கம்பெனியை டேக் கேர் பண்ணுறதுக்காக அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் காட்டினா தயாங் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கான். ஸோ தயாங்க்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ டே பை டே தயாங்க்கு ரொம்பவே போரிங்காக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பக்கம் தயாங் பாட்டுக்கு தனியாக தான் இருக்கான். அவனுக்கு ஜங்கு கூட பேசவும் டைம் இல்லை. இந்த பக்கம் காட்டினா யோங்கியும் மிஷினுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 week 2 week கழிச்சு அந்த மாதிரி தான் வரான். ஸோ ஒன் டே காட்டினா யோங்கி தான் மிஷினில் இருக்கான். ஸோ திடீர்னு அவனுக்கு யாரோ ஜிம்மின்னு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே வேறு ஏதோ ஒரு பர்சன். ஸோ அங்கே நிற்கிறது அவனுக்கு உடனே ஜிம்மின் ஞாபகம் தான் வருது. ஸோ ஜிம்மினை பார்க்கணும் போலன்னு தோணுது. பட் இருந்தாலும் சுகா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஏன்னா ஜிம்மின் கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டான் இவன். அதனால் வேணாம் இப்போ எதுவும் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு ஜிம்மினோட ஞாபகமாகவே இருந்துகிட்ருக்கு சுகாவுக்கு டே பை டே. இந்த பக்கம் காட்டினா தயாங் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை வீட்டில் தனியாக இருக்கிறது. வெளியே போகிறான், ஊர் சுற்றுறான், திரும்ப வீட்டுக்கு வரான், ஜேகேக்கு கால் பண்ணுறான். ஸோ ஏதோ ஒரு ப்ரிசைன்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. யாருமே பேசுறதுக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் தான். ஸோ ஜிம்மின் வெட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல. ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது அங்கே ஒரு கம்பெனி இருக்கும்ல, வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு கம்பெனி. ஸோ டெக்கரேஷனுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் இந்த பக்கம் ஜிம்மின் போய் சேர்ந்துருப்பான். ஸோ இந்த பக்கம் காட்டினா டே பை டே இப்படியே தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்படியே 1 month கிட்டே போயிடுச்சு. ஸோ சுகா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போதே காட்டினா இந்த பக்கம் தயாங் கடகடன்னு ஓடி வந்து ஸோ சுகாவை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த பக்கம் சுகாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன தயாங் எப்படி இருக்க, பேபி எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. செக்கப் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். பேபி நல்லா இருக்கான், க்ரோத்தும் ஓகேவாக தான் இருக்கான். அண்ட் தென் யாங் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்ததெல்லாம் காட்டுறான். ஸோ இந்த பக்கம் யோங்கியும் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. வீட்டுக்கு இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கும் வரான். ஸோ ஜங்குக்கு வரும்போதே தெரியுது ரொம்ப டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் பார்க்கும்போதே இந்த பக்கம் அவனை பார்த்தோன்னே தயாங் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, ஜங்குக்கு உட்கார வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுக்குறான். கரெக்டாக இந்த பக்கம் சுகா அதை பார்த்துட்டு
என்ன ஜங்குக் ஆஃபீஸில் ரொம்ப வேலையா? ம் ஆமாம் யங், ஆஃபீஸில் ரொம்ப வேலை தான். பட் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் சுகாவுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஏன்னா கம்பெனி இந்த வாட்டி ரொம்ப நல்லா ரன் ஆகிருக்கு, முன்னாடியை விட இப்போ ரொம்பவே லாபம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. காரணம் எல்லாமே ஜங்குக் தான். சுகா இருந்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எப்படின்னா நடந்த காசே, எப்படி போடுற காசே ரொட்டீன் வர்ற மாதிரி வச்சுருந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த பக்கம் மாஃபியா வேலை அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போது ஜங்குக் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உக்காந்துட்ருக்கான். அவன் அப்படியே யோசிச்சு தான் பார்த்துட்ருக்கான், என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி. அவனுக்கு திடீர்னு ஜிம்மினோட ஞாபகமும் வருது. ஸோ இந்த பக்கம் கேட்குறான், பொறுமையாக தான் கேட்குறான் ஜங்குக். தாங்க அந்த பக்கம் போயிட்டதுக்கப்புறம் சுகா கிட்ட, யாங் உங்ககிட்ட நான் உனக்கிட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே? ம் என்ன ஜங்குக், என்ன உங்களுக்கு ஜிம்மின் இப்போ எந்த இடத்துல இருக்கான், என்ன பண்ணுறான்னு எதாவது தெரியுமா அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் காட்டினா சுகா, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தலையாட்டிடுறான். இந்த பக்கம் உடனேவே இந்த பக்கம் கேட்குறான் ஜங்குக், ஷாங் அவன் ஈவன் எதுக்குமே இங்கே வரல, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இப்போ இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு ஏதோ கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கு யாங், ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கு யாங். ஜங்குக் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் பார்க்குறான், உன்னை விட எனக்கு கில்ட்டினஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஜங்குக். ஏன்னா அவனோட லைஃப்பில் நான் மொத்தமாக அவன் லைஃபே ரொம்ப க்ராஷ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தான் தோணுது. அந்த எனக்கும் அவனை பார்க்கணும் ஜங்குக் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி இதெல்லாமே கேட்டுடுறான் தயாங்கும். ஸோ தயாங் அப்படியே யோசிக்கிறான் மனசுக்குள்ளே தான், அப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டீங்க, தேவையில்லாதது. அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இதை பற்றி யோசிக்கிறீங்க. நம்ம பேசலாமா? சொல்லலாம், நம்ம ஒப்பீனியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக இந்த பக்கம் தாங்க வந்துட்டு அப்படியே பார்த்து சொல்கிறான் இந்த பக்கம் ஜங்குக்கையும் சுகாவையும், நீங்கள் அவனை பார்த்து பேசுகிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ காஃபி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் தயாங் அப்படியே காட்டினா இவங்க ரெண்டு பேரும் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, போய் பார்க்கலாமா வேணாவா, அவள் எப்படி இருக்கான் என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் ஹாப்பியாக இருக்கான். வீட்டில் ஒரு ரிப்போர்ட்டை தான் கையில் வச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ அவனோட பேபியோட ரிப்போர்ட் தான் அது. அவனும் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருப்பான் போல். ஸோ அந்த ரிப்போர்ட் வச்சு பார்த்துட்ருக்கான். பேபி நல்லா ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்குது. பட் ஜிம்மின் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஜிம்மின். கரெக்டாக ஜிம்மின் எடுத்து அட்டன் பண்ணோன்னே, ஹலோ ஜிம்மினா, சொல்லுங்கள் யாங். எப்படி இருக்கா ஜிம்மின்? நல்லா இருக்கேன், நீங்கள்? நானும் நல்லா தான் இருக்கேன். ஸோ பேபி எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. ஜிம்மின் என்ன யாங், பேபி க்ரோத்லாம் ஓகே யாங், நல்லா இருக்கு. ஓ ஓகே ஓகே, நல்லா சாப்பிடு ஜிம்மின், ஓகேவா? தென் நாளைக்கு என்ன ஒர்க்குக்கு வரியா? ஆமாம் யாங், வரேன். நாளைக்கு ஒரு வெட்டிங் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான். டெக்கரேஷன் எப்படி காலையிலே நீயும் நானும் கிளம்பிடலாம், ஓகேவா? ஓகே யாங். சரி ஜிம்மின், ரெஸ்ட் எடு, பார்த்துக்கோ, ஓகேவா? ஓகே யாங், பாய் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு காலை கட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜிந்தா. ஸோ ஜிந்தா கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிந்தா கால் பண்ணி இந்த பக்கம் கேட்டிருப்பான் ஜிம்மின் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் அந்த வேலை செய்கிறாங்களா அந்த இடத்துல, ஜின்னும் தான் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது, ஜின்னும் ஜிம்மினும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே பேசிக்கிறது எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. பேசிக்கிறது, சாப்பிட்றது, வெளியே போகிறது அந்த மாதிரி. ஸோ ஆனால் இந்த பக்கம் ஜிம்மின் அவங்கக்கிட்டலாம் பேபியோட அப்பா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருப்பான். அவனுக்கு மேரேஜ் ஆனது இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் எல்லா விஷயத்தையும் ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டான். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி, எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் தனியாக இருந்தாலே நல்லா இருப்பேன், எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரொட்டீன் அவனோட நைட் ரொட்டீன்லாம் பார்த்துட்டு நேராக படுக்கிறதுக்காக போயிடுறான். ஸோ நல்லா படுத்து நல்லா தூங்கிடுறான். இந்த பக்கம் காட்டினா சுகா ஒரு பக்கம் ஜிம்மினை பற்றி தேடாத இடமே கிடையாது. பட் ஆனால் ஜிம்மின் அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவனோட ஃபோன் தென் அவனோட ஐடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவன் வேறு ஒரு ஐடியா மாற்றி வச்சுருக்கான். ஸோ சொல்லப்போனால் அவனோட ஃபோன் நம்பர்லாம் டெலீட் பண்ணி
அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான். ஸோ அவனோட சிம்மெல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ நியூ ஃபோன் நியூ இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தென் ஜங்குக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஏன்னா ஜிம்மினுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ இந்த பக்கம் சுகாவும் ஜங்குக்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்மினை எங்கேயுமே பிடிக்க முடியலையே, எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் சொல்கிறான் ஜங்குக், ஜிம்மினுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க அவ்வளோவும் யாரும் கிடையாது. ஸோ ஜிம்மின் எப்பவுமே தனியாக தான் இருப்பான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் யாரும் இல்லை. பட் அவன் இப்போ எங்கே தான் போயிருப்பான், எனக்கும் அதே டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் திடீர்னு இந்த பக்கம் ஜங்குக்கு ஏதோ ஞாபகம், நீங்கள் என்னோடய பழைய வீட்டில் போய் செக் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். ஸோ சுகாக்கு ஃபேஸே மாறுது, ஏன்னா அங்கே போய் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால். ஸோ இப்போ காட்டினா 2 பேருமே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. போனால் அந்த வீடு திறந்துருக்கு. ஸோ வீடு நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, வெளியே லைட்டும் எரியுது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் 2 பேருக்குமே புரிஞ்சிடுச்சு. ஸோ ஜிம்மின் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மினை காட்டினா இந்த பக்கம் அவன் குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் சாப்பிட்றதுக்காக கதவு திறந்தே இருக்குது. இந்த பக்கம் ஜேகே அப்படியே அந்த வீட்டையே பார்த்துட்டு உள்ளே போகிறான். ஸோ எப்படி அவன் அந்த வீட்டை விட்டுட்டு போனானோ அப்படியே தான் இருக்குது, ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது. பட் என்ன, அந்த ரூமில் எல்லா ரூம்லேயும் லைட் எரியுது, ஏன்னா ஜிம்மினுக்கு இருட்டுனா ரொம்பவே பயம். அப்புறம் இந்த பக்கம் யோங்கியோட இருந்ததுலேருந்து இன்னும் பயம்தான் அவனுக்கு. பிகாஸ் யோங்கி எப்பவுமே ரூமில் போட்டு அடைச்சிருவான்ல ஜிம்மினை, அதனாலேயே. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் குக் பண்ணிட்டுறவன் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு என்னமோ சவுண்ட் கேட்குது, யாரோ உள்ளே வர மாதிரி. கரெக்டாக ஜிம்மின் கிச்சனை விட்டு வெளியே வந்து பார்க்குறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ யோங்கி கூட நின்றுட்டுருக்கான். அது பார்த்ததுமே இந்த பக்கம் ஜிம்மின் அவன் ஃபேஸில் எமோஷ்னலே இல்லை, அப்படியே நிற்கிறான். ஸோ அப்படியே நின்றுட்டு நேராக இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்து தான் கேட்குறான், எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, யார் உங்களுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான், ஜிம்மின் ஏன் பயப்படுற, இங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆனால் ஜிம்மின் நாங்கள் பார்க்குற மாதிரியே இல்லை, என்ன வேணும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் சுகா பேசுகிறான், கொஞ்ச நேரம் நிறுத்துறியா, எங்களை பேச விடு அப்படின்ற மாதிரி. அவன் ஒரு வாட்டி சொன்னதுமே ஜிம்மின் அப்படியே அமைதியாகிடுறான். ஸோ அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது, பயமாக இருக்குது அவனுக்கு. அந்த பயத்தை எப்படி அவன் போக்குறதுன்னு தெரியல. ஸோ ஜிம்மின் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த இடம் எனக்கும் சொந்தமானது தான். அண்ட் தென் ஜங்குக், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, மேபி இது உங்கள் வீடாக இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணா கொடுங்க, நான் வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். இப்போது எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறீங்களா, இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னோன்னையும். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் வந்து, ஜிம்மின் சாரிடா, எதுக்கு, ஏன் சாரி சொல்கிறீங்க, நீங்கள் எதுவுமே சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, சாரி சொன்னால் எல்லாம் திரும்பியா வரப்போகுது, சாரின்றது இந்த தப்பை திரும்பவும் வாழ்நாளில் செய்ய மாட்டேன்றதுக்காக தான். பட் ஆனால் நீங்கள் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா மட்டும் போதும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். யோங்கி இங்கே பார்த்து, இங்கே பாரு ஜிம்மின், ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கேளு, சும்மா நோயின்னு அதை அப்படின்னு. இந்த பக்கம் ஜிம்மின், ப்ளீஸ் யோங்கி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு யாருக்கும் பாரமாக இல்லைல்ல, நான் தனியாக தானே இருக்கேன், இப்போ என்னை தேடி வந்து கஷ்டப்படுத்தணுன்னா என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த லைஃப்பை வாழவே பிடிக்கல, எனக்கு வர வர வெறுத்துடுச்சு மொத்தமாக என் லைஃபே. அண்ட் தென் உன்னை பார்க்கும்போதுலாம் என் பாஸ்ட் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் யோங்கியை தள்ளி விட்டுட்டு அழுகுறான். ஸோ இது பார்த்ததுமே இந்த பக்கம் ஜங்குக், ஜிம்மின் நீங்கள் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் என்ன, ஜிம்மின் பார்க்கவே மாட்டான், ரொம்ப அழுகுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் வந்து இந்த பக்கம் பேக்லேருந்து எடுக்கிறான். ஸோ பார்த்தா ஒரு பிளாங்க் செக், அது அப்படியே எடுத்து இந்த பக்கம் நீட்டுறான். யார்கிட்டனா இந்த பக்கம் ஜிம்மின் கிட்ட. ஜிம்மின் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை துடைக்கிறான், ஏன்னா ரொம்ப விக்கப்ஸ் மாதிரி இழுக்குது அவனுக்கு, ரொம்ப வீசிங் மாதிரி. ஸோ ஜிம்மின் இப்படியே விட்டா பேபிக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் நிறுத்துகிறான். கரெக்டாக இந்த பக்கம் சுகாவும் ஒரு கையில் அதே மாதிரி செக் புக்கை தான் இருக்கிறான். ஸோ 2 பேருமே எடுத்து நீட்டுறாங்க, பிளாங்க் செக்கை தான். ஸோ ஜிம்மின் பார்க்குறான், என்னது இது,
அப்படின்னு மாதிரி கேட்டோம். இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான், இதில் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. நான் அந்த 6 மந்த்தாக வெளியே ஒரு பிஸ்னஸ் பண்ணி எனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் சேர்த்தேன். ஸோ உனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ ஜிமின். அந்த இது உனக்கு தான் ஜிமின், இதிலேயே ஃபில் பண்ணிக்கோ. ஏன்னா உங்கள் லைஃப்பை நாங்கள் இப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம 2 பேரும் சொல்கிறாங்க. பட் ஜிமின், ஓ நான் வெறும் பொருளாக தான் உங்கள் கண்ணுக்கெலாம் தெரியிறனோ ஒரு வேளை என்னை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவீங்க அதுதானே ஜங்குக். உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்த்தது காசோ பணமோ அதெல்லாம் இல்லைடா. என்ன நல்லா அரவணைக்கிற ஒரு அண்ணாவாக நீ இருப்பியான்னு தான் நினச்சேன். பட் நீ அதில் எப்பயோ தோத்துட்ட. அதையே நான் என் மனசு ஒத்துக்க மாட்டேதுன்னு தெரியல. நீ எப்பயோ தோத்துட்ட. என் லைஃப் எப்படி போகுதுன்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட உனக்கு அருக தெரியல. அண்ட் தென் நீ ஜங்குக், உன்னை கூட நான் மன்னிச்சிடுவேன். பட் ஆனால் நீ யோங்கி பெரிய மாஃபியா, காரு பணம் எல்லாமே இருக்குல்ல உங்ககிட்ட. ஆனால் உங்ககிட்ட இல்லாதது என்ன தெரியுமா? ஒரு அன்பு, ஒரு நல்ல மனசு, உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சிக்க தெரியாத அந்த மனசு. அண்ட் தென் நீங்கள் என் லைஃப்பும் மொத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் இப்போ திரும்பியும் என்னை பார்க்க மட்டும் வந்துடாதீங்க. உன் காசும் எனக்கு தேவையில்ல, எதுவும் எனக்கு தேவையில்ல. ஏன்னா என் லைஃப்பில் நீ மறக்க முடியாத அளவுக்கு நிறையவே செஞ்சிட்டீங்க. அண்ட் தென் எனக்கு இப்போ கூட இருட்டை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அண்ட் தென் ப்ளீஸ் 2 பேருமே கிளம்பிடுங்க அந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உட்காந்து அழுகுறான். ஸோ ஜிமின் அழுவுறத பார்த்தோன்னே எங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. மெயினாக சுகாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அச்சடித்த மாதிரி உண்மை. ஸோ இந்த பக்கம் சுகா, ஜிமின் எதையுமே நான் வேணும்னு பண்ணலை ஜிமின். ஓ வேணும்னு பண்ணலையா? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், நான் ஒரு இன்னசென்ட், எனக்கு வந்து தெரியாது, எங்கள் அண்ணா எங்கே இருக்கானும் தெரியாதுன்னு. ஆனால் நீ என்னை தினமும் சித்திரவதைப்படுத்தின. ஃபிசிக்கலி சரி மென்டலி சரி எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமோ. இந்த டார்ச்சரை நீ கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக எனக்கு மேரேஜுன்னு ஒன்று சொல்லி என்னை மேரேஜ் பண்ணேன். எனக்கு அப்போ ஏஜ் கூட இல்லைல்ல, இப்போயும் இல்லை தான். என் லைஃப்பை நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என் ஏஜ் பசங்களாம் இப்போது காலேஜ் போயிட்டுருக்காங்க புக்கு எடுத்துக்கிட்டு. பட் நான் என் மனசில் சொல்ல முடியாத அளவுக்கு வலியும் பயத்தோடவும் ரொம்ப பயந்து தினமும் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் எங்கேயாவது போய் செத்துடலாம்ல, நான் எதுக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலி ஜிமின் சொல்லி அழுதுட்ருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து, ஜிமின் ப்ளீஸ் என்னை பாடுறா அப்படின்றான். ஸோ ஜிமின் அவன் கையை தட்டி விட்டுட்டு, நீ ஒரு அண்ணாவாகவும் இல்லை, ஒரு நல்ல பையனாகவும் இல்லை, நீ 2துலேயுமே தோத்துட்ட ஜங்குக். நீ எல்லாத்துலேயுமே ஃபெயில். என்ன ஒரு லவ்வராக ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன், ஒரு ஹஸ்பண்டாக ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன், சொல்லிக்கோ, தேவையில்லை. எங்கள் அம்மா எப்போல்லாம் நீ வேணும்னு தோண்டி அவங்க கேட்குறாங்களோ அப்போது நீ இல்லைடா, அந்த இடத்துலையே அந்த பையனாகவே நீ எப்போயோ தோத்துட்ட. அவங்க உனக்கு எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, கால் பண்ணியிருப்பாங்க, பட் நீ அவங்க ஃபியூனரலுக்கு வந்து கூட நிற்கலைல்ல. பரவாயில்ல விடு, என்ன உன்கிட்ட ஒப்படைச்சாங்க, நீ எல்லா சூழல்லையும் என்னை பார்த்துப்பேன்னு. ஆனால் நீ எப்பயுமே என்னை பார்த்துக்க மாட்டேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன், நீயே உன்னை பார்த்துக்கோ ஜிமின். நான் இப்படி போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட என்ன நான் நல்லா பார்த்துருப்பேன். நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை பற்றி சொல்லாமல் எல்லா பழையும் என் மேலே போட்டுட்டு வேறு போயிட்டல. இட்ஸ் ஓகே. ஏன்னா இந்த உலகத்தில் ஏமாளி என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் கம்மி இல்லை. அதனால தான் எல்லோரும் என்னை யூஸ் பண்ணிட்டீங்க போல். ஐ ஸ்வேர் எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் உங்கள் கிட்டலாம் நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே பாரு ஜங்குக், நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன், என்னோட வலி வேதனை எல்லாத்தையும் நீ ஒரு நாள் அனுபவிப்படா. நீயும் தான் இங்கே பாரு, எவ்வளோ பெரிய மாஃபியா நீ, என்கிட்ட பணம் எல்லாம் இருக்குது, நான் எது கஷ்டப்பட போகிறேன்னு நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் என் வலி உனக்கு புரியா வரும். நீயா அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்படுவ, கடவுள் அந்த சூழ்நிலையை உனக்கு ஒரு நாள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுகுறான். ஸோ 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இன்னும் அவனுக்கு அங்கே ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்துடலான்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்துடுறாங்க வெளியே.
இந்த பக்கம் ஜிமின் அழுதுகிட்டே பார்க்குறான். ஸோ அவங்க 2 பேரும் வெளியே போனோன்னுமே கதவு சாத்திட்டு இன்னும் அழுவுறான். அவனோட வயிற்றை தொட்டு பார்த்துட்டு சொல்கிறான், சாரிடா, ஐம் ஸோ சாரி. நீ வளரும் போது உங்கள் அப்பா இல்லாமல் தான் வளரணும் போல். நான் என்ன சொல்லுவேன், உங்கள் அப்பா யாருன்னு கேட்டா, அம்மா இருக்கேன்டா, அம்மாவால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ரொம்பவே அழுகுறான் ஜிம்மின். அவனுக்கு மனசார ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் பேச வந்த அப்போ கூட ஜிம்மின் உண்மையை சொல்லியிருக்கலாம், பட் சொல்லலை. ஸ்டில் அவன் திங்க் பண்ணுறதுலாம் அவனோட பேபியோட ஃப்யூச்சரை தான். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட உண்மையை சொன்னான், நெக்ஸ்ட்டு அவன் பேபி ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா, நல்லா பார்த்துப்பாங்களா மாட்டாங்களா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் யோகியால் ஏற்றுக்க முடியாது, அதுக்கு நானே பார்த்துப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேபியை அவனே பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே இந்த பக்கம் காட்டினா ஒரு 1 வீக் கழிச்சு ஜிம்மின் அவனோட கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஜின் வந்துட்டு, என்ன ஜிம்மின் ஒர்க்லாம் ஃபினிஷா? ஃபினிஷாங், எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஜிம்மினோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜின் ஒரு டாக் எடுக்கிறான். தெரியுமா உனக்கு என்னதையாங், நம்ம கம்பெனிக்கு நியூ சிஇஓ வர போகிறாங்களாமே? இல்லை யாங், எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, யாருன்னு தெரியல. ஓ ஆமாம், நம்ம கம்பெனியை எல்லா பிரான்ச்லேருந்தும் வாங்கிட்டாராம். ஸோ எல்லா பிரான்ச்சுமா? ஆமாம் ஆமாம் ஜிம்மின். ஸோ சியோல், அப்புறமா அந்த பக்கம் சவுத் கொரியாவில் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமா, அமெரிக்காலேயும் நம்ம பிரான்ச் இருந்துச்சுல, ஸோ அங்கேயும் வாங்கிட்டாங்களா? ஓ, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. ஆமாம் ஜிம்மின். ஸோ இன்றைக்கி தான் வரேன்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து ரிஜிஸ்டர்லாம் முடிச்சுட்டு நம்ம கம்பெனியை கைமாற்றிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கா? ஆமாம் ஜிம்மின். என்கிட்ட யாருமே சொல்லலை. இல்லை ஜிம்மின். ஸோ இதே இப்போ தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ நம்ம பாஸ் வந்தார். ஸோ அவர் கூட நம்ம சூப்பர்வைசரும் வந்து இதெல்லாம் சொன்னார். அப்போது நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் இருக்கும், நீ கவலைப்படாத. ஏன்னா நமக்கு இங்கே வேலை செய்யறதுனால ஜாப்லாம் அங்கே இருக்கும். மேபி 1 2 சில பேர் வேணால் வந்து சேரலாம், மிச்சப்படி நமக்கு ஜாப்லாம் கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கும். ஓ ஓகே யாங். யாங் இந்தாங்க. என்னது ஜிம்மின்? வீட்டில் செஞ்சது தான். ஸோ சின்ன ஸ்வீட் மாதிரி வேணால் நான் எல்லாருக்குமே செய்யணுன்னு தான் பார்த்தேன், பட் ஆனால் வீட்டில் இருந்த இன்க்ரீடியன்ட்க்கு கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறம் நல்லா வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாக செஞ்சேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனையும் இந்த பக்கம் சின்ன எடுத்து சாப்பிட்டுட்டு, ரியலி டேஸ்ட்டாக இருக்குது ஜிம்மின். எப்போ நல்லா குக் பண்ணலாம் ஆரம்பித்தேன்? குக்கிங்லாம் கற்றுக்கணும்ல யாங். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா குக் பண்ணால் தான் ஸோ நான் தனியாக இருந்தால் கூட செஞ்சு சாப்பிட முடியும். அப்போ கூட ஜிம்மின் குக்கிங்க்கு என்ன கூப்பிட மாட்டியா? நீ ஏன் மற்றவங்க மாதிரி நீயும் சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்காத. நான் இருக்கேன் உனக்காக, உன்னோட யாங் இருக்கேன். என் வீட்டுக்கு வா, நான் சமைச்சு போடுறேன், நீ சாப்பிடு, ஓகேவா? சரி சரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மின் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் சொல்கிறான் ஜின், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன் யாங். ஸோ ஆல்வேஸ் நார்மல், எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஓகே ஜிம்மின். ஸோ வெயிட் பண்ணு, வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அந்த எல்லாமே ரெடி ஆகிடுச்சில்ல? நீ ஒரு பிளான் போட்டு வச்சிருந்திய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம், அது ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சியா இதோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீட்டுறான். ஸோ நீட்னா அது ஒரு பெரிய பிளான், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் வெட்டிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஜிம்மினை பார்த்து சொல்கிறான் இந்த பக்கம் ஜின், பரவாயில்ல ஜிம்மின். ஸோ நீ இப்போ தான் வந்து சேர்ந்த, பட் நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. ஸோ இந்த கம்பெனிக்கு இதெல்லாம் தான் ரூல்ஸுன்னு. ஆமாம் யாங், எல்லாத்தையும் ஓரளவுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். சுச்சுவேஷன்ஸ் தான் எல்லோரையும் மாற்றுதே. ஸோ நிறைய விஷயம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ல. ஆமாம் ஜிம்மின். ஸோ வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மினை கூட்டிகிட்டு போன ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே ஸோ புதுசாக வந்திருக்க சிஇஓவும் வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே பார்க்குறான். ஸோ கையில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு வெல்கம் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி சிஇஓ வந்தோடனேயுமே இந்த பக்கம் எல்லாருமே வந்து லைன் பை லைனாக நின்றுறாங்க. ஸோ பவ் பண்ணுறாங்க, விஷ் பண்ணுறாங்க. ஜிம்மினும் பவ் பண்ணுறான். பவ் பண்ணிட்டு மேலே பார்க்குறான். முதல்ல சிஇஓ யாருன்னா ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கு பார்த்தோன்னே இந்த பக்கம் தாங்கி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் தாங்கும் ஜிம்மினை பார்க்குறான். ஸோ ஜிம்மினும் அப்படி தாங்கையும் ஜங்குக்கே பார்த்துட்டு குனிஞ்சு தலை நிமிரல. ஸோ குனிஞ்சிட்டே தான் இருக்கான். ஸோ அவங்க சூப்பர்வைசர் வந்து,
ஜிமின் போப்பா போய் ஃப்ளவர் கொடுப்போ அப்படின்றாங்க. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி தயங்கி சார் வெல்கம் டு ஹர் கம்பெனி சார். ஸோ இந்த கம்பெனி முன்னேறதுக்கு எப்பயுமே நாங்களும் கூட ஹெல்ப்பாக இருப்போம். ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஃப்ளவர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே ஜிம்மினே பார்க்குறான். ஐ டு ஐ கான்டாக்ட். ஜிம்மின் கீழே குனிஞ்சிட்டான். ஸோ ஜேகேவை அவன் பார்க்கல. ஸோ இந்த பக்கம் தாங்கும் ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே ஜிம்மினை பார்க்குறத பார்த்தோன்னே நோட்டீஸ் பண்ணிட்டான் அந்த பக்கம் தாங்கும். ஸோ தாங்கும் ஜிம்மினை பார்க்குறான். பட் ஜிம்மின் 2 பேருமே பார்க்கல. ஸோ ஜேகே அவன் கையில் இந்த ஃப்ளவரை வாங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போகிறான். உள்ளே போன ரெஜிஸ்டர் வேலைலாம் முடியுது. ஸோ இந்த பக்கம் ஜேகே வரான். ஜேகே வந்தோடனே இந்த பக்கம் தாங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ இவனும் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மினும் அதே மாதிரி தான் விஷ் பண்ணுறான், கங்க்ராட்ஸ் பண்ணுறான். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பேசுகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். ஸோ நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்குமே எப்பயுமே ஹாப்பியான டேஸ் அமையணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்பெனி நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயந்தான். ஸோ நான் எதுக்கு இந்த கம்பெனியை வாங்கியிருக்கேன்னா அடுத்த ஸ்டேஜ் இந்த கம்பெனியை கொண்டு போகிறதுக்காக தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நிறையவே எம்ப்ளாயீஸ் வந்து நியூவாகவும் சேர போகிறாங்க. எல்லாருமே அதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீக்கில் 2 டேஸ் நாங்களே லீவ் தந்துடுவோம். ஸோ நீங்கள் எதுக்கும் கேட்கணும் வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அண்ட் தென் வேறு எதுவும் இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் கிம் தயாங். ஸோ அவர் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினா பேசுவார் அப்படின்னு தயாங் முன்னாடி வந்து சொல்கிறான். ஸோ எல்லா எம்ப்ளாயீஸுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹலோ. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் செய்வோம். அண்ட் தென் நம்ம எல்லாருமே எஃபர்ட் போடலாம். ஸோ நம்ம கம்பெனியை அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்றுமே எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஜிமின் மட்டும் அந்த இடத்துல அமைதியாகவே நிற்கிறான். ஸோ ஜிமினை பார்த்தோன்னே என்னாச்சு ஜிமின், ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை அவங்க எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஜிமின் என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிடும். நான் வேணா என் கேபினுக்கு போட்டா? ஓ ஜிமின் அப்படின்னு ஸோ ஜிமினை கிளம்பி அவன் கேபினுக்கு போயிடுறான். ஸோ அவனுக்கு யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி ஜங்குக் தான் வருவான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் பாட்டுக்கு திங்க் பண்ணுறான், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படியோ ஒரு 1 வீக் போகுது. ஸோ இந்த 1 வீக்கும் ஜங்குக் அந்த பக்கம் வரவே இல்லை. ஸோ அந்த கம்பெனி பக்கம். ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் வரான். ஸோ ஜங்குக் வரதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிமின் எவ்வளோ முடியுதோ அவ்வளோவும் அவாய்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த ரூம் பக்கம் போவாது, ஜங்குக் கிட்டே பேசாதுன்னு. பட் ஜங்குக் ஆனால் இந்த பக்கம் எவ்வளோ தான் ஜிமின் ட்ரை பண்ணாலும் ஜங்குக் எப்போ தான் ஜிமினை ஒர்க்குக்கு கூப்பிட்றானோ ஸோ ஜிமின் போய் தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி தான் கூப்பிட்ருப்பான் 1 டே கேபினுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் கையில் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக ஜங்குக் கிட்டே போய்ட்டு, சார் நீங்கள் கேட்ட ஃபைல்ஸ் அண்ட் தென் நீங்கள் கேட்ட ப்ராஜெக்ட் இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் சார். ஸோ இது வந்து நியூ ப்ராஜெக்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கிறது. அண்ட் தென் சின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜிமின் கொடுத்துட்றான் எல்லாத்தையுமே. இந்த பக்கம் ஜேகே ஓகே. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாச்சும் இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். ஸோ இது நியூ ப்ராஜெக்ட், இதில் என்னென்ன மெத்தடில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிடுங்க. அண்ட் தென் தேங்க்யூ சார், நான் இப்போ கிளம்பலாமா அப்படின்னு. ஸோ ஜிமின் இதெல்லாம் ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்காம தான் சொல்லியிருப்பான். ஜங்குக் அதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அப்படி சொன்னதுமே இந்த பக்கம் நேராக கிளம்பி ஜிமின் வந்துடுறான். ஸோ ஜிமின் அவனோட கேபினை விட்டு வந்தோடனே இந்த பக்கம் ஜங்குக் ஜிமின் போகிறதே பார்க்குறான். ஸோ ஜிமின் பாட்டுக்கு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ இது பார்த்ததுமே ஜங்குக் ஸ்டில் நீ என்னை வெறுத்துட்டே தான் இருக்கியா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் கிளம்பிட்டுருக்கான் ஜங்குக். ஸோ ஜங்குக் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ ஜிமினை பற்றி தான் இந்த பக்கம் ஜேகே யோசிச்சுட்ருக்கான். அது அவன் மூஞ்சிலேயே தெரியுது. கரெக்டாக யோங்கியும் அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு வரான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் தயாங் திரும்பி இவனுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ இந்த பக்கம் அவங்க 3 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. தயாங் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன ஜங்குக் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? இல்லை தயாங் ஒன்றும் இல்லைன்னு உங்கள் வாய் மட்டும் தான் சொல்லுது, உங்கள் கண் நல்லாவே காட்டி கொடுக்குது. என்னாச்சு சொல்லுங்கள். அது வந்து ஜிமினை நான் அன்றைக்கி பார்த்தேன்டா, அவன் ஃபுல்லாக ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன்.
என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூட மாட்றான். அண்ட் தென் ஃபைல்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஓ, அதனால தான் கவலைப்படுறீங்களா ஜங்குக்? அவன்கிட்ட எப்போ நான் போய் சேரணும்னு நினைக்கிறேனோ, பட் அந்த டைமுக்கு அவன் எனக்கு ஹோப் கொடுக்க மாட்டான். அவன் என்னை பார்த்துக்க மாட்டான் போலடா. என்னை எதுக்கு அங்கே இருக்க என்னோடய ப்ரெசன்ஸை கூட அவன் கவனிக்க மாட்டான். நான் வந்தாலே அவனோட கேபினுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கான். அண்ட் தென் அவன் அங்கே ஒரு பையனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஸோ அவன் பேர் ஜின். மேபி அவனோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சொன்னோடனே இந்த பக்கம் அப்படியே ஏஞ்சி பார்க்கலாம். பொறுமையாக இந்த பக்கம் யோங்கி தலையை தூக்கி. ஸோ யோங்கி சொல்கிறான், பாய் ஃப்ரெண்டா? அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையன் நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்குறான் ஜிமினை. நான் தெரிஞ்சு நான் ஜிமின் கிட்டே போய் திரும்பவும் பேசுகிறது நல்லதுன்னு தோணுது அப்படின்னு ஒன்றையும் இந்த பக்கம் தான் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஜங்குக். ஸோ நடந்திருக்க விஷயம் ஒன்று சின்ன விஷயம் உண்டு. அவனுக்கு கொஞ்சமாக டைம் வேணும்ல. வேணும்னா நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரட்டா நாளைக்கு ஜிமின் கிட்டே பேசுறதுக்கு? யோர் விஷ் தே, நீ வரதா இருந்தா வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ இந்த பக்கம் முடிச்சிடுறான் ஜங்குக். பட் ஜங்குக் மைண்ட் டபுளாக யோசிச்சுட்ருக்கு. ஸோ என்னடா ஜிமின் எப்படி தான் பேச வைக்கிறது, ஸோ எப்படி தான் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு. இந்த பக்கம் யோங்கி ஒரு பக்கம், யார் அந்த பையன், எதுக்கு இப்போ ஜிமின் அவனோட அவ்வளோ கிளிஞ்சாக இருக்கான் சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ ஓகேடா, நான் இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கே வந்துடும். ஓகேவா? ஓகே ஆர்மீஸ், லவ் யூ, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி ஆர்மீஸ். பாய்.